பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைமில எல்லா செக்டாரும் மைனஸில போய்க்கிட்டுருக்கு. எக்ஸெப்ட் ஃபார்மா. ஸோ, ஆட்டோ வந்து ஹெவியா அடி வாங்கியிருக்கு. ஸோ, ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்ப்போம். ஸோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறனால, இப்போதைக்கு அது ஒரு டவுன் ட்ரெண்டில இருக்குது. நீங்கள் 1, 2ன்னு பொறுமையா வாங்க ஆரம்பிக்கலாம். கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபார்மா கம்பெனி நம்மக்கிட்ட டாக்டர் ரெட்டி, சிப்லா, நாட்கோ இந்த மாதிரி எல்லா மேக்ஸிமம் எல்லா மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இருக்குது நம்மக்கிட்ட. நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நம்ம பார்க்கலான்னு. பட் இன்றைக்கி அது ஒரு 10% மேலே ஏறிடுச்சு. இப்போ ரேலி ஆகிடுச்சு. என்னால் இப்போதைக்கு வாங்குற மாதிரி ஒரு நிலைமை இல்லை. ஸோ, அது இன்னும் ஒரு 6000 ரேஞ்சில் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். மற்ற ஐடி கம்பெனிஸ்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்பொழுது ஆரக்கிள் மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ, நம்ம பொறுமையாக இருந்து வாங்கணும். ஸோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. 1, 2ன்னு கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஸோ, ஆரக்கிளில் ரீசெண்ட் மந்த்ஸில் நிறையா பேட் நியூஸ் இருந்துச்சு. நிறையா லே ஆஃப் இருந்துச்சு. அதனால் ப்ரைஸை குறைஞ்சிருந்துச்சு. இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் ஏறி இருக்குது அப்படின்னு Q4 ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ₹270 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு 10% ஷேர் ஏறி இருக்குது. ஸோ, ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இன்னும் ஏஐலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் கீழே வரும். நம்ம அப்போ கண்டிப்பாக வாங்கலாம். நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் ஹீட் வேவ்ஸ் இதனால் பவர் கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு. ஸோ, ஆல்ரெடி அதானி பவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாடா பவர் நல்லாயிருக்கும். ஸோ, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூட். நீங்கள் NTPC இந்த மாதிரி பவர் கம்பெனி கவர்மெண்ட் சொல்கிறத பார்க்கலாம். ஸோ, ஆஃப்டர் த எலெக்ஷன் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறுங்கிற இந்த ரூமரை வந்து கவர்மெண்ட் டினை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எதுவும் எங்கள்கிட்ட பிளான் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. பட் இப்போ சொன்னாலுமே இன்னும் 1 or 2 மந்த்ஸில் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏற தான் வேணும். நான் இன்றைக்கி ICICI பேங்க் ஒரு ஷேரும் CMS இன்ஃபோ சிஸ்டம் கொஞ்சம் ஷேர்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ, நான் ரீசெண்டாக இந்த மந்தில் நோவோ நார்டிஸ்க், US ஷேர்ஸில் நோவோ நார்டிஸ்க், பேலோ ஆல்டோ நெட்வொர்க் இது AI ரிலேட்டட் கம்பெனி, ஹோண்டா மோட்டார் கார்ப்ஸ், JP மார்கன், அப்புறம் NASDAQ 100. ஸோ, இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.